பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்ட்ரேன்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலான் இருந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணாலும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ரெண்டு டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரேன்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ ஒரு சர்க்கஸ் ஆளுன்னு நினைக்கிறேங்க. ஹீஸ் பிரிட்டிஷ் அஃப்கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ் நகரத்துலேருந்து வேலண்டைன் டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸை பார்த்தேன். அண்ட் இவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ உமன் வேஷம் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காரானாமா. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா உமன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் அவனுடைய சர்க்கஸ் முடிஞ்சுட்டு இவன் அவனுடைய இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஆக்சிடெண்ட் என்னமோ நடந்துட்டாமா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வேகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே கிடந்துருக்கு. அண்ட் இவனுடைய விலங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயோ ஓடிடுச்சு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 4 விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை போய்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறான். ஸோ அதான் சொல்கிறான்ல, என்னுடைய அனிமல்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதுக்கு வந்துட்டு டைகரு எல்லாமே நான் வச்சுருந்தேன். ஜீப்ரா, டைகரு, லயன், டாகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு என்னை விட்டு எல்லாமே கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ ஜீப்ரா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வா. அது ஏதோ ஒரு லொக்கேஷனில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எந்த லொக்கேஷன்? டஹீட்டியாவா என்னமோ லொக்கேஷன் என்னமோ சொன்னான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஜீப்ரா என்னமோ இருக்காமா. ஸோ டைகர், லயன் அண்ட் ஜீப்ரா அந்த மூணத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். அண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லேசோ போட்டு எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வரணுமாமா. ஓகே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஜீப்ராவை போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். நான் மெயின் மிஷன் தான் முடிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரேன்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முடிப்போம். ஸோ இந்த ஜீப்ரா லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் லொக்கேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சரியாக தெரியலைங்க. ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீப்ரா இருக்குது. ஸோ நான் லேசோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் எக்யூப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா லேசோ போட்டு தான் பிடிக்க சொன்னான். ஓகே. இங்கே எங்கே இருக்குது? ஆஹா, இங்கே இருக்குங்க. ரைட் சைடில் இருக்கா? அவ்வளோதாங்க. இதை அப்படியே மட்டைக்கு பிடிப்போம். அவ்வளோதானே. இதுதானே ஜீப்ரா? பிடிப்போங்க. அவ்வளோதான். ஏய், இது ஜீப்ரா இல்லைங்க. இது இது கழுதை தானே? ஆமாங்க. அது சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கிடையாதுங்க, இது கழுதைங்க. ஸோ இவன் ஒரு ஃப்ராடு பையன் நினைக்கிறேங்க இந்த சர்க்கஸ் ஆள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கழுதைக்கு ஜீப்ரா பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறான் இந்த தடியன். இவனை தடியேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கிறான். ஆனால் ஒரு ஃப்ராடு பையங்க இவன். ஆஹா, இந்த ஜீப்ரா இது இல்லை இவனுடைய கழுதையை பாருங்களேன். ஸ்டாமினா ஹெல்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் அழுத்துன்னு ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தீந்துடும். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை போயிட்டு அங்கே போயிட்டு கொண்டு விடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்க. ஸோ இங்கே எப்படியோ அதை கொண்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கி போகுதுங்க. ஸ்பீடாகவும் போக முடியாது. ஒரு இடத்துல நின்று போய்கிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே வந்தாச்சு. அவனுடைய கழுதையை போயிட்டு இல்லை அவனுடைய ஜீப்ராவை போயிட்டு அங்கே போயிட்டு கொண்டு விடுவோம். ஏன்னா அது அவனுடைய ஜீப்ரா தானே. ஸோ அங்கே போயிட்டு கொண்டு விடுவோம். ஸோ சொல்கிறான் என்னுடைய ஜீப்ரா எப்படி இருக்கு அப்படின்னு. அது வார்த்தை சொல்கிறான், இது கழுதை தானடா, நீ எதுக்கு தேவையில்லாமல் ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவன் சொல்கிறான், இதே மாதிரி தான் என்னுடைய ஆடியன்ஸும் வந்துட்டு ஏமாந்தாங்க. அதாவது எப்படின்னா, நான் அது ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதை காணிப்பேன். ஆனால் உண்மையிலேயே அது வந்துட்டு டாங்கி கிடையாது. அது உங்களுக்கு இப்போ புரியுதா? அதாவது அவன் வந்துட்டு ஜீப்ரான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவாராமா. அண்ட் அடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருப்பாங்களா, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது கழுதை தான், அவ்வளோக்கு ஒன்றும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா உண்மையை வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணுவான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்குதுக்கா இந்த ஃப்ராடு ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், என்னுடைய டைகர் அண்டு என்னுடைய டாகு அண்ட் வந்துட்டு ஒரு லயன், இந்த 3மே இப்போ வந்துட்டு எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு.
அதை போயிட்டு கண்டுபிடி. ஆல்ரெடி அவன் சொன்னால் நம்ம வந்துட்டு ஜீப்ரா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தி உண்டு, அவன் வந்துட்டு ரோட்ஸ் நகரத்தில் இருந்திருக்கா. ஸோ அவள் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டைகர் வந்துட்டு அவள் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த டைகரையும் அந்த டாகையும் வந்துட்டு அவள் தான் ஹேண்டில் பண்ணுறா. ஸோ நீ அவனை போயிட்டு பார்த்துட்டு வா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலிகாவேக்கு போகக்கூடிய லொக்கேஷன் தான். ஓகே, ஸோ நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே அதை போயிட்டு அது என்னது அந்த டைகர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடியது, அதாவது இவனுடைய அசிஸ்டண்டா. ஸோ அவளை போயிட்டு ரோட்ஸ் நகரத்தில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஓகேங்க, ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவனுடைய டைகர் ஹேண்ட்லரா. ஓகேங்க, இது ஒரு லேடின்னு நினைக்கிறேங்க. ஸோ இவ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைகரையும் அண்ட் அந்த ஒரு இதையும் வச்சுருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் பிரிட்டிஷ் அஃப்கோர்ஸ் 3. ஓகே, ஸோ இந்த மிஷனுடைய நேம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இப்போ இவ தான் வந்து பார்த்திங்கன்னா டைகர்லாம் ஹண்ட் பண்ணுறா. ஸோ அட்லீஸ்ட் அவனை பார்க்கும்போதாவது ஒரு சர்க்கஸ் ஆள் மாதிரியாவது இருந்துச்சு. ஆனால் இவ பாருங்களேன் கேஷுவலான ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அண்ட் இவளை பார்க்கும்போது ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரிப்பட்ட ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஸோ ஆர்த்தரும் சொல்கிறான், வேலண்டைன் டவுன்லேருந்து ஒரு சர்க்கஸ் ஆள் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னான், நீ தான் அந்த மாதிரி டைகர்லாம் ஹேண்டில் பண்ணுற இந்த மாதிரிலாம் சொன்னான், அது உண்மையா, இப்போ அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா அந்த டைகர் வந்துட்டு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு, அந்த டைகர் எங்கேயாவது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு நான் ஒரு டாகுக்கு வந்துட்டு சிங்கத்தோடைய ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்புனேன், ஆனால் வந்துட்டு அந்த ரெண்டுமே இப்போ காணோம், போன அந்த டாகையும் இப்போ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, என்னங்க இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ராடு கூட்டங்கள் தாங்க. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா கழுதைக்கு ஜீப்ரா பெயிண்ட் அடித்து வச்சுருந்தானா, இவன் வந்து பார்த்திங்கன்னா டாகுக்கு லயன் வேஷத்தை போட்டு விட்டுருக்குறா. அண்டு டைகர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ காணோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயை வெளியே அனுப்பி விட்டுருக்கா. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயே எங்கேயோ காணோம். இங்கே பாருங்களேன், எங்கேயோ ரத்தம்லாம் மொத்தமாக சிந்தி கிடக்குது. என்னங்க இது எங்கேயோ நடந்திருக்கே என்னமோ. ஒரு இங்கே குரொக்கோடைல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால ஏதாவது குரொக்கோடைல் தான் வந்து முழுங்கிடுச்சா? இல்லை, ஆமாங்க, இங்கே செத்து கிடக்குதுங்க. ஆஹா, காக்காக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தி கொத்தி தின்னுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இதுதான் டாகு தாங்க. ஸோ டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா லயன் வேஷத்தை போட்டு விட்ருக்காங்க, அதாவது லைட்டாக பெயிண்ட் மட்டும் அடித்து விட்ருக்கானுங்க. ஸோ ரொம்ப ஃப்ராடு கூட்டங்கள் தாங்க இவனுங்க. நானும் வேறு ஏதோ ஸ்டேன்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸா கொஞ்சம் பெருசாக நானும் ஏதோ நினச்சேன். பட் ஆனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொதப்பி வச்சுருக்காங்க இந்த கேமில் இல்லை, இந்த மிஷனில். எல்லாமே ஸ்கிரிப்ட் தானே பண்ணும், இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் சொல்கிறா, இதுக்கு நான் அப்படின்னா நம்ம இதை மட்டும் தான் கண்டுபிடிச்சோம், இனி அந்த புலியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஆர்த்தரும் சொல்கிறான், இது பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, இது பாதி தானே சாப்பிட்ருக்கு, இப்போ அந்த இடத்துல தானே ஸ்மெல் வந்துட்டு இருக்கும்போது அது அங்கே வராது. ஆனால் இப்போ இந்த வேகனுக்குள்ளே நான் போட்டேன்னு வச்சுக்கேன், அந்த ஸ்மெல்லை தேடி இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். ஸோ பாதி தானே சாப்பிட்ருக்கு, அதனால் இன்னும் பாதி இருக்குல்ல, ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே வரும். அந்த டைமில் அந்த கேட்டை நம்ம மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் ஒரு பிளானை கொடுக்குறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டில் போயிட்டு நம்ம மறைஞ்சு நிற்போம். ஓகே, ஏய் அது ஃபஸ்ட்டு புலியே இல்லையாங்க, அது கவுகிறாங்க அது. ஆஹா, என்னங்க இவனுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுதைக்கு ஜீப்ரா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, அடுத்தது டாகுக்கு புலி வேஷம் போட்டது. இல்லை, நானே வேறு தெரியாமல் பேசுகிறேன் பாருங்க. நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கு சிங்கம் வேஷம் போட்டு விட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைகர் வேஷம் போட்டு விட்ருக்காங்க. என்னங்க இவனுங்க. ஆஹா, இங்கே தாங்க வருது அந்த கவுகர். ஆஹா, அந்த கவுகரை பார்த்தாலே டைகர் மாதிரி இருக்குங்க. அப்போ உண்மையான டைகரை பார்த்தா எப்படி இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்க நீங்கள். ஆஹா, உள்ளே ஏறிட்டுங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஆர்த்தர் போட்ட பிளான் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீணாகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி எனக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணணுமா, அவ்வளோதாங்க. ஸ்லோவாக போயிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். எப்பா க்ளோஸ் பண்ணிருப்பா, எப்பா இதை வந்து கடிச்சிருமா, இல்லை ஐயோ சவுண்டு கேட்குது. அவ்வளோதாங்க, பூட்டெல்லாம் போட தேவையில்லையா, அவ்வளோதானா? ஆமாங்க. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலண்டைன் டவுனில் சர்க்கஸ் இருக்கக்கூடிய ஆளுக்கு போகிறா. ஸோ அங்கே போய்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்க, ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்தாச்சுங்க. அதாவது அந்த சர்க்கஸால் வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன் டவுனில் ஒரு இடத்துல நின்னா பாருங்க, அந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. ஓகேங்க, டேய் ஃபஸ்ட்டு உனக்கு ஜீப்ராவை கொண்டு வந்தேன்டா, அதுக்கப்புறமா
இந்த லயனு இல்லை என்னங்க நானும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த டாகுங்க, ஓகேங்க நம்ம லயன்னே சொல்லுவோம். லயன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கவுகர். ஸோ இந்த மூணத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லயன் அப்போ மீதி இருக்குல்ல. ஸோ ஒருவேளை அந்த லயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை காட்டு பூனை வேஷமோ இல்லைனா ஏதாவது நாய் வேஷமோ தான் போட்டுட்ருப்பாங்களா? ஐயோ இவனுங்க வேறு ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேங்கிறான். அண்ட் ஆர்த்தர் சொல்கிறான், டே எப்படா எனக்கு ரிவார்டை தருவ, இவ்வளோ உனக்கு எடுத்து கொடுத்ததே பெரிய விஷயம், இதுலேயும் வேற நீ வேறு என்னமோ எடுத்து கொடுக்குற சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த சர்க்கஸ் ஆளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீ அதை எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறமா நான் உனக்கு அதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எமரால்டு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷனில் அது இருக்காமா. ஸோ எமரால்டு ரேஞ்சுக்கு போனால் அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் எமரால்டு ரேஞ்சுக்கு போய்ட்டு அதையே எடுத்துக்கேன். எதுக்கு தேவையில்லாமல் இதை மெயின் மிஷன்ஸ் முடித்து சைடு மிஷன்ஸை நம்ம எதுக்கு ஃப்ளாப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஃப்ரீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த வீடியோவில் நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லயனை போய்ட்டு எமரால்டு ரேஞ்சில் போய்ட்டு கொண்டு பார்த்துட்டு வரணுமாமா. ஸோ எமரால்டு ரேஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இல்லைங்க, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது போல். ஸோ எமரால்டு ரேஞ்சுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்க, ஸோ எமரால்டு ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லயன் இருக்குங்க. ஸோ அந்த லயன் லொக்கேஷன் எங்கே இருக்குது? ஆஹா, அங்கே பாருங்களேன், 2 பேர் அங்கேருந்து என்னமோ டோர் என்னமோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க கேட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம அவனுங்களுக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதாவது அந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏதோ ஸ்ட்ராங்காக எங்கே ஏதோ புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு போல். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அங்கே உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளோதாங்க, ஸோ ஓப்பன் பண்ணி இங்கே உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லயனான்னு சொல்ல முடியாது, ஒரு ஏதாவது நாயாக கூட இருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது காட்டு பூனையாக கூட இருந்திருக்கலாம். ஸோ எங்கே இந்த பான்குள்ளே தான் எங்கேயும் இருக்கா, பார்ப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, ஏதோ முறுமுறை சத்தம் கேட்குதுங்க. ஆஹா, ஒருவேளை சிறுத்தையாக இருக்குமா? ஆஹா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இன்வெஸ்டிகேட் த டிஸ்டர்பன்ஸா? ஆஹா, என்னத்தடா டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆஹா, நம்ம ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே செத்து கிடக்குறான். ஆஹா, என்னங்க பண்ணுறானுங்க இவனுங்க? ஆஹா ஆஹா ஆஹா, அந்த லயனா இல்லைங்க. ஏன்னா இவனுங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடு பயலுங்க. அதாவது கழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா பெயிண்ட் அடித்து வச்சுருந்தானுங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் தான் அடித்து வச்சுருந்தானுங்க. அப்போ இது மட்டும் அப்போ அவனுங்க எப்படி தான் அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா லயன் எடுத்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இதுவாக இருக்குது. ஆஹா, அந்த ஸ்டேபிள்ஸ்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேபிள்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்த ஹார்ஸ்டெல்லாம் இருக்கும் பாருங்கள், இங்கே தான் இருக்குங்க. ஸோ இங்கே போய்ட்டு பார்த்துட்டு வரும். ஆஹா, எதுக்கும் கன் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஏன்னா சப்போஸ் உண்மையான லயனை இறக்கி வச்சுருந்தானுங்க, சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 10% தான் சான்ஸ் இருக்குது உண்மையான லயன் இருக்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சிறுத்தை என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா உண்மையாகவே இருக்காது. ஆஹா, உண்மையான சிங்கங்க. ஆஹா, சூப்பருங்க. என்ன பண்ணுறது? ஆஹா, லேசோ இதெல்லாம் போட முடியாதுங்க இதெல்லாம். ஏன்னா லேசோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சூ சச்சா ஐயோ. ஆஹா, ஒருக்கா கூட ஆர்த்தரை சாகடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தரை கொல்ல வச்சுட்டேங்க. ஓகே இருங்க, இப்போ அதை நம்ம ஷூட்டே பண்ணிடுவோம். ஏன்னா அதனுடைய அதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேனா. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அவன் என்ன சொன்னான், லேசோ போட்டு தானே பிடிக்க சொன்னான். ஆனால் நான் இப்போ சுட்டேன்னா அதுக்கப்புறமா வேணாம், அதை நம்மளை கடிக்க தானே செய்து, நான் அப்படியே அதை சுட்டு தள்ளிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் இருக்கு இது. ஸோ இதனுடைய காலை வந்து பார்த்திங்கன்னா காலோடைய ஒரு பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபியை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்கணும். சர்க்கஸ் ஃப்ராடு பயலை இன்றைக்கி இருக்குங்க அவனுக்கு. நம்ம இருங்க, என்னுடைய ஹார்ஸை போயிட்டு இங்கே போவோம். ஓகேங்க, நான் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மிஷன் ஒன்று இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுடைய சட்டையை பிடிச்சி கேட்போம். ஓகேங்க, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷன் நான் எப்படியும் முடிச்சிட்டேன், சைடு மிஷன். ஓகேங்க, இங்கே வந்தாச்சு. இங்கே தாங்க இருக்கிறான் அவன். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? உண்மையான லயனை இறக்கி வச்ச நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடாடி. ஆஹா, நானும் என்னவோ ஏதோ ஒரு எப்படி நினச்சேன் தெரியுமாங்க, ஏதோ காட்டுப்பூனையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் முடிக்கும் போது பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது எப்போவுமே எல்லாருமே அந்த மாதிரி தான்.
ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா மிஷன்லேயே செத்துருக்கிறேன். மற்றபடி நான் சாக மாட்டேன். மற்றபடி மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை செத்துருக்கேன். சரி, செகண்ட் டைம் ப்ளே பண்ணும்போதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே சாகாமல் ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸுக்கு போயிட்டு நான் சாகுவேன்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல. அதாவது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது எனக்கு சுடணுமா என்ன பண்ணணுமான்னு தெரியாதா. ஏன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரியாக்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா அது சிறுத்தையாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் ஏதோ நான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் உண்மையான சிங்கத்தை இறக்கி வச்சுருந்தானுங்களா, எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் மெய் மறந்து வந்து பார்த்திங்கன்னா நான் அதே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம், ஏன்னா மிஷன் முடிச்சாச்சுல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னமோ தர்றான். இது வந்து பார்த்திங்கன்னா எமரால்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தர்றான். ஸோ இந்த எமரால்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான எமரால்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா இவனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடு. இப்போ எல்லா விலங்குகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து வச்சவன். ஸோ நான் நினைக்கிறேன் இவன் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கீழே கிடக்கிற ஒரு துளியோண்டு ஒரு கல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பெயிண்ட் அடித்து வந்து பார்த்திங்கன்னா எமரால்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னமோ கதை விட்றான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேமை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். ஓகேங்க, ஸோ மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஸோ கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எமரால்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்போ எமரால்டாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க எந்த ஃப்ராட் தனமும் பண்ணலை. ஓகேங்க, ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடல உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.